வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய மினி லட்டு. தீபாவளிக்காக நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மினி லட்டு செய்கிறதுக்குங்க நான் 1 கப்புக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 150 கிராம் இருக்குதுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கடலை மாவு வந்து நான் சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன கட்டி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. இல்லை ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், நல்லா கலர் மஞ்சளாக வரதுக்காக. இப்போ இதை ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் 3/4 கப்போட 1 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்போட 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தண்ணி வந்து ஒட்டுக்கா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டி சேராத வரும். இப்போ மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு பதத்தில் இருக்கணுங்க. இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வத்தலாக போயிடும் பூந்தி. இதை விட ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே நம்ம கரண்டியில் உழுவாது. எண்ணெய் வந்து சூடாயிருச்சுங்க. சூடாயிருச்சுன்னு வரக்கு ஒரு சொட்டு மாவு எடுத்து நம்ம உள்ளே விட்டோன்னே நல்லா புஷ்ஷுன்னு பூந்தி மேலே எழுந்திரிச்சிரும். இப்போ தான் எண்ணெய் சூடாகுதுன்னு அர்த்தம். பூந்தி ஊற்றுறக்குங்க நான் இந்த மாதிரி ஒரு சட்டகம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் வந்து நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றணுங்க. நம்ம அப்படி ஊற்றும் போதே உங்களுக்கு கீழே அழகாக பால் அப்படியே பூந்தி வரும். அது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு கரண்டி ஊற்றணுங்க. நம்ம இப்படி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அது மேலே சட்டுகுத்து மேலே நம்ம பரப்பிவிட வேண்டியது இல்லைங்க. இல்லாட்டி இந்த சட்டுகுத்தை வந்து நம்ம தட்ட வேண்டியதில்லை. மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சிருந்தாங்கன்னா மாவு ஊற்றவே கீழே அழகாக பூந்தி வந்து குட்டி குட்டி பால் மாதிரி அதுவே தானாக விழுந்துடும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியதுங்க, ஒரு டைம் பூந்தி ஊற்றுனதுக்கப்புறமே அந்த சட்டுகத்தை வந்து நல்லா வலிச்சு விட்ருவோன்னு, அதுக்கப்புறம் தான் அடுத்த டைம் ஊற்றணும். அப்போ தான் வந்து பூந்தி அழகாக பாலாக வருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பூந்தி வந்துங்க ஒரு 3/4% வெந்தால் போதுங்க, முழுசாக வேக வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து பூந்தி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லா பூந்தி எடுத்தாச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுங்க ஒரு 4 சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். ஏன்னா மினி லட்டு எப்பவுமே பூந்தி முழுசாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திரியாக நான் பூந்தியெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற சக்கரைப்பாவை காய்ச்சிக்கலாம். சக்கரைப்பாவை காய்ச்சிருக்குங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இதில் 1 கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் இருக்குதுங்க. 150 கிராம் மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 60 ml தண்ணிங்க. இது சீக்கிரமாக நம்மளுக்கு கம்பி பதம் வந்துடும். இது நல்லா கலக்கி விட்டுறலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் தானே ஊற்றிக்கிறோம், அதனால் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா கொதி வந்துருச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. கையில் எடுத்துங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி இருந்துச்சுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பூந்தியை உள்ளே போட்டுக்கலாம். இந்த பாகு சூடாக இருக்கும்போதே இந்த பூந்தி போட்டு கலந்தா தான் நல்லா இந்த பூந்தி வந்து இந்த பாகு நல்லா உறிஞ்சிக்கு. இதுக்கு வேணுங்கிற முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கலாங்க. ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். இதை நல்லா உணக்கி விட்டுறலாங்க. ஒரு 10-20 திராட்சையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஒரு பிஞ்சுக்கு பச்சை கப்பூரம் எடுத்து வச்சுருக்குங்க. இதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இந்த பூந்தியில் போட்டுக்கலாம். இந்த பச்சை கப்பூரம் போட்டால் லட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம விட்டுறலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த பூந்தி நல்லா ஊறட்டுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. பார்த்தா நல்லா சக்கரைப்பாகு நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா மினி லட்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும். நம்ம சும்மா ஒரு 2 டைம் உருட்டினாவேங்க நமக்கு லட்டு சீக்கிரமாக ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இவ்வளோதான் லட்டு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிக்கும் போதுங்க லட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க. பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது நாங்கள் லட்டு உடைக்கும் போது சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்கும் போதே ரொம்ப கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடும்போது கல் வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாஃப்ட்டாக உருண்டை பிடிக்கும் போது இருந்துச்சிங்கன்னா நம்ம 1 நாள் 2 நாள் கழிச்சு சாப்பிடும்போதும் நீங்கள் லட்டை உடைச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக உங்களுக்கு உடவுடு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பால் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு லட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ லட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு. இது நான் உருண்டை பிடிச்சி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி அழகாக மாறிடுச்சுன்னு. முதல்ல அப்படியே சாஃப்ட்டாக இருந்துச்சு, இப்போ அழகாக நல்லா காஞ்சிக்கிச்சு. உள்ளே அவ்வளோ பாகோட பார்க்கறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மினி லட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது நீங்கள் இந்த லட்டு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான மினி லட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.